ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின்கோம் ஸ்டடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 4 கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் எப்படி எழுதுனீங்க அண்ட் ஆன்சர் கீ பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னா அருளப்பன். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். 2, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னா வளன். தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் வளன். 3, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுனா சோழ நாடு. அதாவது ஏற்கள சிறப்பு போர்க்கள சிறப்புடைய நாடு எதுனா சோழ நாடு. 4, சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிர் புலனென மொழி புலனுணர்ந்தோரே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் இந்த அடிகளை சொல்லுது. அது எந்த நூலை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால் பல்லு. இது ஓல்டு 12th தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. 5th கொஷினு, சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. இது எல்லாருக்கும் தெரியும். இது 9th நியூலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடியும் ஃபஸ்ட் கொஷினும் தேம்பாவணி, இது ரெண்டுமே தேம்பாவணிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இது 10th நியூ. 3வது கொஷின்னா முத்தொள்ளாயிரம் காட்டுறது என்னன்னா இது 9th நியூலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த 4வது கொஷின் 12th ஓல்டு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. 5வது கொஷின் 9th நியூலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இது மோஸ்ட்லி இருக்கும் தூதுல. அண்ட் இதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸும் போடுவேன். அதாவது என்னதுன்னா எவிடன்ஸோட எந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு சோர்ஸோட ஷார்ட்ஸாக போடுவேன். முடிஞ்சால் பாருங்கள். 6th கொஷின், பிறவினை சொற்களை கண்டறிக. இதில் பாருங்கள், நனைந்தான் படித்தான்லாம் தன்வினை, திருத்தினான் அப்படின்றதுல பிறவினை, ஆனால் நனைந்தான்னு தன்வினை வந்துருச்சு. டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா படித்தான் வருவித்தான், அதில் வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை வந்துருச்சு, படித்தான்றது தன்வினை. அப்போ ரெண்டுமே பிறவினையாக இருக்கிறது எதுனா வருவித்தான் திருத்தினான். 7, பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இதில் பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது செய்வினை. யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டது அப்படின்னா செயப்பாட்டு வினை. அப்போது இதுக்கு ஆன்சர் செய்வினை. 8, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏற்ற கொஷின் எதுன்னா, இப்போ நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும் வணிக அறிவியல் என்றால் என்ன அப்படிங்கிறது இதுக்கு ஆப்டான கொஷின் கிடையாது. அடுத்து வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டோம்னா ஆம் அப்படின்றது தான் ஆன்சராக வரும். டி ஆப்ஷன் பாருங்கள், எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனாக வராது. அப்போது பி ஆப்ஷனும் ஆப்டாக வராது. இருந்தாலும் அடுத்த 3 ஆப்ஷனை கம்பேர் பண்ணக்குள்ள எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வேணால் ஆன்சராக வரும்னு சொல்லிட்டு என்னோடய ஒப்பீனியன் போட்டிருக்கேன். மேபி இது 4மே இல்லை விடை தெரியவில்லைன்னு போட்டிருக்கவங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9, திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். காந்தி தான் சொல்லியிருப்பார். 10, தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யாருன்னா உவமை கவிஞர் சுரதா. இது சுரதா தான் ஃபஸ்ட்டு பாவேந்தர் நினைவு பரிசு வாங்கின முதல் பாவலர். இதுவும் 12th ஓல்டு தமிழ். 11, பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் எல்லாருக்கும் தெரியும் உடுமலை நாராயண கவி தான் பகுத்தறிவு கவிஞர். 12, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிறது இது புதுச்சேரியோட தமிழ்த்தாய் வாழ்த்து பாட்டு. அதை பாடினவர் பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு 13, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இந்த பாடலின் பயின்று வரும் மோனை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மோனைனா நம்மளுக்கு தெரியும் முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் மோனை. இதில் பாருங்கள், படமாடலை முதல் எழுத்தும் பகவர்க்கு அப்படிங்கிறது பாப்பா வந்திருக்கு. அடுத்து 2வது லைனில் நடமாடலை நாவும் நம்பருக்குங்கிறதுல நான் அது பொருந்திருக்கு. 3வதுலேயும் நடமாட நம்பருக்கு பொருந்திருக்கு. 4வதுல படமாட பகவருக்கு பொருந்திருக்கு. அப்போ 1வது சீரும் 3வது சீரும் ஒன்றி வந்துச்சுன்னா அது பொழிப்பு மோனை, அதாவது பொழிப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்திருக்கிறது மோனைங்கிறதால பொழிப்பு மோனை அப்படிங்கிறது தான் ஆன்சரு. 14, எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா
கட்டளை வாக்கியமாக தான் சொல்கிறாங்க. பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போடுற மாதிரி தான். அப்போ வந்து கட்டளை வாக்கியம். 15 இமிழிசை. இதோட இலக்கண குறிப்பு எதுனா வந்து வினைத்தொகை. அதாவது வினையாளனை பெயர் வராது, வினை முற்று வராது. ஏன்னா ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ டவுட் வர்றதுன்னா வினைத்தொகை வருமா பண்புத்தொகை வருமானு. நம்ம வந்து இமிழ்கடல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அந்த லைன் படிச்சிருப்போம். அந்த லைனில் வச்சு பாருங்கள் நீங்களே. இமிழ்கடல் அப்படின்னா வந்துட்டு இமிழ்ந்த, இமிழ்கின்ற, இமிழும் அப்படின்ற முக்காலத்தை வந்து காட்டுற மாதிரி வரும். அதனால் இது வந்து வினைத்தொகை. 16 மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது வந்து என்ன பெயர் அப்படின்னா, இது வந்து ஒரு மல்லிகைங்கிறது ஒரு பொருள் எடுத்து வந்து தலையில் வைக்கிறோம். அப்போ பொருள் ஆகு பெயர். 17 சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரகாட்டம் சங்க இலக்கியத்தில் கரகாட்டத்தை வந்து குடக்கூத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அதோட அடிப்படை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து 10th நியூ தான். 18 யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் வந்து யாருன்னா திருமூலர். யோக சமாதி உகந்தவர் தான் சித்தர் அப்படின்னு சொன்னது திருமூலர். 19 வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் வந்து கடுவெளி சித்தர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் வந்து கடுவெளி சித்தர். 20 பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் வந்து யாருன்னா, பாடைமாக்கள்னா பழமொழி பேசும் மக்கள். இது 9th நியூ புக்கு. 21 மணிமேகலை. இந்த சைடு, அதாவது இந்த சைடு நூலும் இந்த சைடு ஆசிரியரும் சொல்லியிருக்காங்க. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிழார், திருவிளையாடல் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். அப்போ 2413. 22 முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படுற காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். அதனால் சிலப்பதிகாரத்தை தான் வந்து மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது சிலப்பதிகாரம். 23 ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும். இந்த அடிகளில் வந்து நீபவனம் என்பது வந்து எதுனா, நீபவனம்னா கடம்பவனம். 24 இந்த சொல்லோட பொருள். நனந்தலை உலகம்னு கேட்டிருக்காங்க. அகன்ற உலகம். இது வந்து ப்ரீவியஸ் எக்ஸாமில் நனந்தலை உலகம்னு சொல்லிட்டு அதோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது குறுகிய உலகம் அப்படின்றது ஆன்சராக வரும். இங்கே வந்து அதோட பொருள் தான் கேட்டிருக்காங்க. நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். 25 பழமொழியை வந்து நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். அதான் வந்து இதோட பழமொழி. மரத்தை வந்து இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். 26 மோனை சொல்ல வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. இது வந்து ஒரு தாலாட்டு பாட்டு. அதில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வரதான் மோனை. அப்போது நந்தவனம் நற்றமிழ், அதில் நானா வந்து ஒன்றி வருது. 27 பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கு தேவையான, அதாவது இதுக்கு பொருத்தமான உவமை எதுனா வந்து ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டை வந்துட்டு என்னதுன்னா இருக்குது, அதை கொட்டி விட்டோன்னா எப்படி வந்துட்டு எல்லா இடத்துலையும் செதறி ஓடும். அப்போ அது வந்து என்னதுன்னா ஒற்றுமையின்மை. 28 புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர். அது புலமை கதிரவன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வேணால் தேப்போ மீனாட்சிசுந்தரனார்னு வரும். இது புலமை பெருங்கடல்னு கேட்டிருக்காங்க. அவரோட, அதாவது மீனாட்சிசுந்தரனோட ஆசிரியர் தான் வந்து உவே சாமிநாதர். அவரை தான் புலமை பெருங்கடல்னு சொல்கிறாங்க. 29 காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னா திருவிக்கா தான் காந்தியோட அதாவது அவரோட மேடை பேச்சை வந்து தமிழில் வந்து மொழியாக்கம் பண்ணியிருப்பார். 30 தமிழ் வடமொழியின் மகனன்று. 30 தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் வந்து யாருன்னா கால்டுவெல். இது 9th நியூவில் தான் இருக்கும். 31 தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1969. இது ஜிஎஸ் கொஸ்டின் மாதிரி இருக்குது. அது அவார்டு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வந்து தமிழில் கேட்டிருக்காங்க. மேபி இது வந்து ஏதாவது புக்கில் வந்து தாதா சாஹேப் பற்றி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா சினிமா ஓரியன்டான ஒரு யூனிட் இருக்கும் 12th, அதுலேருந்து வந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. 32 நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா நான் முத்துசாமி. 33 பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. பாரதியார் பாடின பாட்டுனாலே கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, இதெல்லாம் வந்துட்டு பாரதியார் பாடினது. அப்போ குயில் பாட்டு. 34 வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிர் எங்கே 4 அப்படின்னு வந்து தொடங்குற இரட்டுற மொழிதல், அதாவது ஸ்லேடை பாட்டு, அது வந்து பாடின இதோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. கவி காலமேகம். இதுவும் வந்து ஓல்டு புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க.
35 சரியானதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். இந்த இடத்துல சிவகாமியின் சரிதம்னு வந்திருக்கணும், ஆனால் சபதம்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது சரிதான். நூலோட ஸ்டார்டிங்லேயே வந்து கடவுள் வாழ்த்து பாடோடு சேர்த்து தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றிருக்கும். எளிய நடையில் வெண்பாவால் அமைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது தான் இந்த நூல். மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல், இதுவும் சரிதான். ஆனால் இதை வச்சு ஆப்ஷன் பாருங்கள், 1 தப்பு 3 தப்பு அப்படின்னு எடுத்தோன்னா நம்மளுக்கு 2 4 சரிங்கிற மாதிரி ஆப்ஷனே கிடையாது. அதனால் மேபி வந்து 1ங்கிறது வந்து சரிதம் சபதம் அது எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்கன்னா மேபி 1 to 4 1 to 4ன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து சி. 36 படைப்பாளன் தன் கருத்தை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து கவிதை. இது வந்து 12th சிறப்பு தமிழில் வந்து இருக்குது. 12th சிறப்பு தமிழ் புக்கில் வந்து இருக்குது. படைப்பாளன் வந்து தன் கருத்தை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து கவிதை. 37 தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வந்து யார், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு. மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயணகவி. 38 தவறான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது வந்து எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், பட் பார்க்கலாம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். காமனாக இது எதுலேயுமே நோட் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்தியாவில் இருக்க பழமையான நூலகங்களில் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆசியாவில் இருக்கிறதுலே மிக பழமையானதா அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட் தான். அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமரா நூலகம். ஆமாம், கன்னிமரா நூலகத்தில் வந்து தமிழ் நூல்கள் வந்து அதிகமாக இருக்குது. கொல்கத்தாவில் இருக்க தேசிய நூலகம் தான் இந்தியாவின் பெரிய நூலகம். இதுவும் வந்து 10th ஓல்டு புக்கில் வந்து நூலகம் அப்படிங்கிற இதில் வந்து இருக்கும். அப்போ இருக்கிற ஆப்ஷன்லன்னு பார்த்தோன்னா இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து மும்பை நடுவண் நூலகம்ன்றது வந்து தப்பாக இருக்கும். முதல் பொது நூலகம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு என்னென்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிறது வந்து வரும்னு நினைக்கிறேன். இது என்னோட வந்து ஒப்பீனியன் தான். இதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 39 கரைப்பொரு. இதை இலக்கண குறிப்பு வந்துட்டு என்ன, 2ஆம் வேற்றுமை தொகை. கரைப்பொரு அப்படிங்கிறப்போ 2ஆம் வேற்றுமை தொகை. இது வந்து 9th 10th தான் இருக்கும், டைரெக்டாக இருக்கிற கொஷின் தான். 40 புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அதாவது திருவாசகம், புறநானூறு இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 41 வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. இது வந்து 10th ஓல்டில் இருந்து இருக்கும். வளவன் ஏவா வானூர்தி பற்றி இதை சொல்லியிருப்பாங்க. அது வந்து அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. 42 புறநானூறு இந்த நூலை வந்து தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். ஜார்ஜ் எல் ஹார்ட் தான் வந்து புறநானூரை வந்து இந்த டைட்டிலில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இது 12th நியூ புக்கில் இருக்கும். 43 மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. மனக்குரங்கு அப்படின்னு சொன்னாங்க. மனம் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்துருச்சு. மனத்தை வந்து அதாவது தாவிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாங்க. அப்போ இது வந்து உருவகம் வரும்னு என்னோடய ஒப்பீனியனில் போட்டிருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 44 பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பாருங்கள், கடல், ஆழி, பறவை இது எல்லாமே வந்து கடலை தான் குறிக்குது. ஆறுங்கிறது தான் வந்துட்டு ரன்னிங்கில் இருக்கிறத வந்து குறிக்குது. அப்போ வந்து ஆறுங்கிறது தான் வந்து ஆன்சரு. 45 பிழை திருத்தம் செய்க. இதில் வந்து பிழை திருத்தம்னா மரபு பிழையை வந்து நீக்கி கரெக்டாக இருக்கிறத எழுத சொல்லியிருக்காங்க, அதாவது செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். இது சி ஆப்ஷன் தான் கரெக்டு. 46 பிழை திருத்தம் செய்க. இதில் வந்து பார்த்தோன்னா வல்லினம் எங்கே கரெக்டாக மிகும், வல்லினம் மிகாது எங்கே அப்படின்றத வந்து படித்து பார்த்தா எடுக்கணும். அப்படி பார்த்தோன்னா ஏ ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் வந்து வரும். வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படிங்கிறது. ஆனால் இதில் பாருங்கள், சி ஆப்ஷனில் வந்து வியாழக்கிழமை அப்படின்னு வந்துட்டு கிழமைக்கு பக்கத்துலேயும் ஒரு இக்கு வந்து வருது. ஆனால் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படி சொல்லி பார்த்தாலே அந்த இடத்துல இக்கு வரல. அப்போ வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான்.
அடுத்து 47 திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா திருவிருத்தம் வந்து நம்மாழ்வார். 48 திருக்கேதார பதிகத்தை பாடியவர் வந்து யாருன்னா சுந்தரர். திருக்கேதார பதிகம் வந்து பாடினவர் சுந்தரர். இது வந்து 8th நியூவில் இருக்கும். 49 மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் வந்து திருப்பாவை. இது வந்து ஆண்டாள் பாடினது திருப்பாவை தான். மார்கழி மாதம் திருமால் கோயில்லையும் வீடுகள்லையும் பாடப்படுற பாடல் வந்து திருப்பாவை. 50 தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் வந்து யாருன்னா தேவனைய பாவனர். நிறைய சிறப்பு பெயர் வச்சிருப்பாரு தேவனைய பாவனர், அதை வச்சு எடுக்கலாம். தமிழ் பெருங்காவலர். 51 மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு வரும். கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆப்ஷன். 52 பொருந்தா சொல்லை கண்டறி. செப்பலோசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை இதெல்லாம் கரெக்டு. ஓங்கல் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல தூங்கல் ஓசைன்னு தான் வரணும். அப்போது டி தான் ஆன்சர். 53 எதிர்ச்சொல் அறிதல்னு கேட்டிருக்காங்க. ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல். ஊக்கம்னா வந்துட்டு நல்லா உற்சாகமாக இருக்கிறது, எப்படி சொல்கிற ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, அப்போ உற்சாகம்னு வரும். அதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறப்ப சோர்வு. 54 பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்தெழுதணும்னா நீள் கூட்டல் உழைப்பு வந்து நீள் உழைப்பு. 55 உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் வந்து என்னன்னா செய்தி படம். உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடக்கிற நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் வந்து செய்தி படம். இது 10th ஓல்டு தமிழ். 56 தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் வந்து யாருன்னா புதுமைப்புத்து. 56 தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் வந்து புதுமைப்பித்தன். நவீன கதை அதாவது புது கவிதை அப்படின்னு வந்தாலே வந்து புதுமைப்பித்தன். 57 தெருக்கூத்தினை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் வந்து நா. முத்துசாமி. இந்த நா. முத்துசாமியிலே 2 கொஷின் வந்து வந்துருச்சு. நாடக கலையை மீட்டெடுப்பதே அவரோட குறிக்கோளாக சொல்லியிருப்பார். தெருக்கூத்தை வந்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாகவும் உருவாக்கியிருக்காரு. 58 காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுனா வந்து சிரவண பிதுர்பத்தி. இது வந்து 10th ஓல்டு தமிழில் இருக்கும். ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து பொய் பேசக்கூடாது, உண்மை தான் பேசணும் அப்படிங்கிறத கற்றுப்பார். அப்பா அம்மாட்ட வந்து அன்பாக இருக்கணுங்கிறத வந்து சிரவண பிதுர்பத்தி அப்படிங்கிற வந்து ஒரு நாடகத்தை பார்த்து தான் அவர் வந்து கற்றுப்பார். அடுத்து 59 பதினெண் என்றால் என்ன? அதாவது 11 கீழ்கணக்கு 11 மேல் கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா 11 அப்படின்னா என்னத்துனா 18. 60 இனியவை 40 இந்த பாடலோட ஆசிரியர் வந்து யாருன்னா இனியவை 40 வந்து பூதஞ்சேந்தனார். 61 பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இந்த அடிகள் வந்து பூவையும் என்பது எதை வந்து குறிக்குது? பூவைனா வந்து நாகனவாய் பறவைகள். பூவை அப்படின்னா வந்து நாகனவாய் பறவை அப்படின்னு குறிக்கும். 62 உத்தரகாண்டத்தை வந்து எழுதுனவர் வந்து யாருன்னா ஒட்டக்கூத்தர். அதாவது கம்பர் வந்து முதல் 6 காண்டங்கள் வந்து எழுதியிருப்பார். அதாவது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், அந்த 6 காண்டங்கள் தான் கம்பர் வந்து எழுதியிருப்பார். 7ஆவதாக இருக்கிற காண்டம் உத்தரகாண்டம், அதை எழுதினவர் வந்து ஒட்டக்கூத்தர். 63 வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று எதுன்னா வந்தவர். வா அப்படிங்கிறதோட வேர் சொல்லோட வினைமுற்று எப்படின்னா வந்து வினை வந்து முற்று பெற்றுச்சு, அந்த மாதிரி வந்தால் தான் வினைமுற்று. இப்போ வந்தவர் அப்படின்னு சொல்லி வினை வந்து முடிஞ்சிருச்சு. வந்தால் அப்படின்னா பெண்பாலில் வரும், வந்தன்னா பெயரெச்சம்னு வரும், வந்து அப்படின்னா வினையச்சம்னு வரும். இப்போ வந்தவர் தான் வந்து வினைமுற்று. 64 ராமன் வந்தான். இது எவ்வகை தொடர் அப்படின்னா ராமன் வந்தான், இதுவும் அதே தான். ராமன் வந்துட்டான், அப்போ முடிஞ்சிருச்சு, அப்போ வினை முற்று தொடர். 65 ஓர் அடியுள் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை. அதாவது 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகைன்னு தெரியும். அதில் முதல் 3 4 அந்த சீர்களில் முதல் எழுத்துலாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி எதுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 3 4 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. 66 இந்த சைடு வந்து கண்டுபிடிப்பாளரோட பேரும், இந்த சைடு வந்து எதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதான பேரும் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின் ஆற்றலுடன் அச்சிட்டார். ஹாங் மேக்னஸ்கி. அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிட்ருக்காரு. ஹாங் மேக்னஸ்கி அவர் வந்து கணினி மூலம் தொலைநகல்
எடுக்கும் இயந்திரம், அதாவது ஃபேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஜான் ஷெஃபர்ட் பான் அவர் வந்து தானியங்கி பண இயந்திரம், அதாவது ஏடிஎம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படிங்கிறவர் வந்து இணைய வணிகம், அதாவது மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படிங்கிறவர் வந்து இணைய வணிகம், அதாவது இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இன்டர்நெட் காமர்ஸ்னு சொல்லலாம். அப்போ வந்து 1342. 67 தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் வந்து சி.வை. தாமோதரனார். 68 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அந்த கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இதில் வந்து பாருங்கள், இல்லை மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் வந்து ராஜாஜின்னு வராது, செங்கல்வராயன் வரணும். ஏன்னா ராஜாஜி வந்து சிஎம் பதவி வந்து ரிசைன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தான் செங்கல்வராயன் அந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். அதில் தான் மாப்போசி வந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லி முழங்கியிருப்பார். அப்போ கூற்று 2 மட்டும் சரி. 69 திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை வந்து அமைச்சர் வந்து யாருன்னா இரா இளங்குமரனார். திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அப்படிங்கிறது வந்து அமைச்சிருக்காரு இரா இளங்குமரனார். இது வந்து 10th நியூவில் தான் இருக்கும். மேலே உள்ள கொஷினும் வந்து 10th நியூவில் தான் இருக்குது. 70 ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் வந்து எதுனா ராசசிம்மேஸ்வரம் கோயில். சிம்மேஸ்வரம் கோயில் தான் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து கோயில் கட்டணுங்கிற ஆர்வத்தை வந்து தூண்டுச்சு. 71 அகரவரிசை தான். கேழ்வர் பொலிக்கும் நசையி போத்து மஞ்சை நல்குவர் சாவகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து உயிரெழுத்து இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். அதாவது அ இ அந்த எழுத்து வந்து இருந்துச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு முடியணும். அதுக்கப்புறம் வர்றது தான் வந்து உயிர்மெய் எழுத்து வரணும். அந்த ஆர்டரில் பார்த்தோன்னா கா வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். அப்போ கேழ்வர் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சா வரும், அப்போ சாவகர். அடுத்து நா வருது, நால 2 இருக்குது, நசையி நல்குவர், அதை 2ஐயும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நசைங்கிறது வந்து 3 லெட்டரில் முடிஞ்சிச்சு. ஈ அப்படின்னு வந்து உயிரெழுத்தோடு முடிஞ்சிருக்கிறதால அது ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நல்குவர், அதுக்கப்புறம் பொலிக்கும், அதுக்கப்புறம் தான் போ வரும். போன்னு வரும். அப்போ பொலிக்கும் போத்து. அப்புறம் எல்லாத்துக்கும் கடைசியாக வந்து மா வரும். அப்போ மஞ்சை. அடுத்து 72 தா என்ற வேர் சொல்லின் வினையாளனை பெயர் வந்து எதுனா தந்தவர். தந்தவர் தான் இதோட வினையாளனை பெயர். 73 வேர் சொல்ல வந்து கேட்டிருக்காங்க. மலர் வீட்டுக்கு சென்றால், இதில் சென்றால் அப்படிங்கிறதோட வேர் சொல் எதுனா செல்லு. 74 ஒளி வேறுபாடறிந்து 74 ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன இல் வந்திருக்கப்போ வந்து அது வந்து கருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சூழ் அப்படிங்கும்போது வந்து சூழ்தல், அப்போ சுற்று அப்படின்னு வரும். பெரிய இல் வரும்போது வந்து சபதம் அப்படின்னு வரும். அப்போ ஏ. 75 பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எங்களூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், எங்களூரில் புலவர் இருவர் வாழ்ந்ததுன்னு வந்திருக்கு. அதாவது புலவர் 2 பேர், அதாவது உயர்திணையில் வந்து புலவர்னு சொல்லிட்டு அகிரிணையில் முடிஞ்சிருக்கு. அப்போ அது வராது. எங்களூரில் பல புலவர்கள் வாழ்ந்தார்னு வந்திருக்கு, வாழ்ந்தார்கள்னு வந்திருக்கும். அப்போ அதுவும் தவறு. எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி பெண்பாலில் வந்திருக்கு, அதுவும் தவறு. அப்போ ஏ ஆப்ஷன் தான் வந்து சரி. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். 76 திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. அதாவது எத்தனை அடி உயரத்துலன்னு கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் தேடினப்போ கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் 12th ஓல்டு தமிழில் வந்து தேடினேன். 12th ஓல்டு தமிழில் தமிழ்நாட்டு கலைச்செல்வங்கள் அப்படின்னு சொல்லி உரைநடை பகுதியில் இருக்கும், அதில் கடைசியாக இருக்கும். இது வந்து 4 அடி உயரத்தில் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. இதுக்கு அப்புறமும் நான் வந்து எவிடன்ஸோடு வந்து வீடியோ இல்லை ஷார்ட்ஸ் வந்து போடுவேன், பாருங்கள். 77 சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷரா பியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ஷரா அப்படின்னாலே வந்து எழுதுறது. பியாசம் அப்படின்னா பயிற்சி. இப்போ அக்ஷரா பியாசம் அப்படிங்கும்போது எழுத்து பயிற்சி, அப்போ 3 வந்துருச்சு. வித்யா பியாசம், வித்யானா வந்து கல்வி, பியாசம் அப்படின்னா வந்து பயிற்சி. அப்போ வித்யா பியாசம்னா வந்து கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் அப்படிங்கிறப்போ வித்யானாலே கல்வின்னு சொல்லிட்டோம். ஆரம்பம் அப்படின்னாலே தொடக்கம், அது ஓகே. சீதள பத்திரம் அப்படின்னா வந்துட்டு தாழை மடல். அப்போது 3241, அப்போ டி தான் ஆன்சர். அடுத்து 78 எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் வந்து யாருன்னா தேவநேய பாவனர். இது வந்து 8th ஓல்டு தமிழில் இருக்கும். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னவர். 79 பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் வந்து யாருன்னா கல்லாதவர் தான்.
கல்லாதவர் தான் வந்து பயனில்லாத களநிலத்தோடு ஒப்பிடுறாரு திருவள்ளுவர். இது 8th நியூ. 80 திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர். அதாவது நாக்கை வந்து அடக்காதவங்க தான் வந்து துன்பப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த திருக்குறள். அதில் நாவை காக்காதவர். 81 நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இந்த குறளில் இடம்பெற்றுள்ள அணி எதுனா அப்போ தற்று, அப்போ அற்று அந்த மாதிரி வந்திருந்தாலே அது வந்து எதுனாதுன்னா உவமை அணி. அதுதான் வந்து உவம உருபு அப்படின்னு வரும். அதனால் அது வந்து உவமை அணி. 82 கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல். இது சீரியஸாக எனக்கே தெரியலை. அப்புறம் நான் வந்து சர்ச் பண்ணக்குள்ளே தான் தெரிஞ்சிச்சு. வெற்றி வேர்க்கை வந்து அதிவீர ராமபாண்டியனோடது வந்துடும். நன்னெறியும் வந்துட்டு இவங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து இது ரெண்டும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நாணக்குறளும் அருங்கல செப்பும். அப்புறம் நாணக்குறள் தான் வந்து ஔவையார் இயற்றிய இது வந்து ஒரு குறள் மாதிரி இருக்கிற நூல், திருக்குறள் மாதிரி இருக்கும். அடுத்து 83 குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழி உணர்த்தும் பொருளை வந்து எழுதுக அப்படின்னா உழைக்காதவன் செல்வன் அழியும். அதாவது உட்காந்துட்டே சாப்பிட்டோன்னா எவ்வளோ மாதிரி மலை மாதிரி நம்மள்ட்ட செல்வம் இருந்தாலும் எல்லாமே கரைஞ்சிரும் அப்படின்றதான் மீனிங்கு. அப்போ உழைக்காதவனோட செல்வம் வந்து அழியும் அப்படிங்கிற பொருளில் தான் இருக்குது. 84 அகரவரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசை வந்து படுத்தணுமா. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. இதில் பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உயிரெழுத்துக்களை ஃபஸ்ட்டு போட்டுடணும். அப்போ உடுக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். அப்போ உடுக்கைன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டாலே ஆப்ஷன் வேறு இல்லவே இல்லை. அப்போ பி ஆப்ஷன் தான். உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. அடுத்து 85 கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. 1 நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். இது சரிதான். அதாவது கால் கழுவி வந்தான், வாய் கழுவி வந்தான் அந்த மாதிரி வரும்போது அது வந்து நாகரிகம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வாய் பூசி வந்தான் அப்படின்னு வரும். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, அதாவது மங்களம் இல்லாத சொற்களை, அமங்கலமாக இருக்கிற சொற்களை வந்து மங்களமாக சொல்கிறது, அந்த மாதிரி தான் வர்றது தான் வந்து மங்களம்னு வரணும். அப்போ அது தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம். இதுவும் கரெக்டு தான். அது வேறு மீனிங்கில் வரும். அதை டீசென்சிக்காக வந்து மாற்றி சொல்கிறோம். அப்போ வேறு ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து 1ம் 3யும் வந்து சரி, 2 வந்து தவறு. அப்போ அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து பி வந்து சரி. ஆப்ஷன் பி 1 சரி, 2 தவறு, 3 சரி. 86 வெண்பாவுக்குரிய ஓசை வந்து வெண்பானாலே வந்து செப்பல் ஓசை தான். 87 பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இந்த சைடு வந்து நூல்களும் இந்த சைடு அதோட ஆசிரியரும் கொடுத்துட்டாங்க. முல்லைப்பாட்டு வந்து நப்பூதனார், காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலகணிதம் கண்ணதாசன். அப்போ 3, 4, 2, 1. 88 மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தலபுராணங்கள் என்றால் என்ன அப்படி வராது. தலபுராணங்கள் எத்தனை வகைப்படும் இல்லை. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை எப்படி பாடினார்னும் இல்லை. தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். 89 செந்தமிழ், இதோட இலக்கண குறிப்பு வந்து செம்மை கூட்டல் தமிழ், அது வந்து பண்பு தொகை. 90 காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுனா தண்டி அலங்காரம். காவிய தரிசனம் அப்படிங்கிற வந்து வடமொழி நூலை தழுவி எழுதுனது தான் தண்டி அலங்காரம். 91 சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறது தான். திருக்குறள்லேருந்து தான் வரும். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறதான் வந்து சரியான ஆர்டரு. 92 ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது வந்து ஆசியாவிலேயே மிக பழமையானது அப்படின்னாலே தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அதாவது பெருசு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா கூட அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சொல்லலாம். ஏன்னா ஆசியாவிலேயே மிக பெரியதுன்னு சொன்னாங்கன்னா சீனாவில் இருக்கிறது ஃபஸ்ட்டு, அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து செகண்டு. அப்போ இதில் பழமையானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 93 மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எதுன்னா கீழா நெல்லின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் ஆப்ஷனில் பாருங்கள், கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீழா நெல்லின்னு இருக்குது. இது 3மே அதோட நேம் தான். அப்போ ஆப்ஷன் வந்து இவை 3ம் தான். இது வந்து 9th ஓல்டு தமிழில் இருக்குது. 94 உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் வந்து கரிப்பு மணிகள். இது வந்து 10th நியூவில் தான் இருக்குது. உப்பள தொழிலாளரோட உவர்ப்பு வாழ்க்கையை குறிப்பிடுற புதினம் வந்து கரிப்பு மணிகள். 95 தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் வந்து யாருன்னா பா. சிங்காரம். பா. சிங்காரம் தான் தினத்தந்தியில் வந்து வேலை பார்த்துருப்பார். 96
முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று வந்து பாராட்டினவர் வந்து யாருன்னா திருவிக்கா. முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்த செம்மல்னு பாராட்டினவர் திருவி கல்யாண சுந்தரனார். 97 ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் வந்து தலைவன். 98 ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் எதுனா புனைவு. புனைவு ஃபிக்ஷன்னா வந்து புனைவு. 99 கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும் அப்படின்னு பாரதியார் வந்து பாடியிருப்பார். இது வந்து என்ன வழுவமைதி வந்து குறிக்குது அப்படின்னா தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கத்தும் குயிலோசைன்னு வராது, குயில் வந்து கூவும், அப்போ குயில் வந்து கத்துதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அது வந்து மரபு வழுவமைதி. 100 மணிமொழி கோவை இந்த அடைமொழியால் குறிக்கப்படுற நூல்கள் எதுனா மணின்னு பாருங்கள், மணினா நான்மணி கடிகை, மொழி அப்படிங்கிறப்ப முதுமொழி காஞ்சி, கோவை அப்படிங்கிறப்ப வந்து ஆசார கோவை. ஏ தான் ஆப்ஷன், ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்க்கு வந்து வீடியோ போடுறேன். அண்ட் வந்து இதுக்கு இடையில வந்துட்டு இதோட எவிடன்ஸும் வந்துட்டு நான் போடுறேன், முடிஞ்சால் பாருங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலை வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.